அவர்கள் அந்த சபையிலே அவர்களுக்கு கொழுவிட்டு இருக்கிறார்கள். அதற்கு மூல அச்சாணியாக இந்த திருநெல்வேலி பேட்டையிலே இருக்கக்கூடிய மௌலானா கலீலுர் ரஹ்மான் அவர்கள் இருந்ததை காரணமாக நினைத்து அவர்கள் நினைவு கூறப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டம் வந்தது, இந்த சரித்திரத்தை எப்படியே ஆயிரம் புரட்டிவிட வேண்டும் என்று சில இயக்கக்காரர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதனை முறையிலேயே தமிழன் தனி ஒரு கட்டுரை ஒன்று எழுதி தமிழகம் தழுவிய அளவில் அதனை பரவச் செய்து அவர்களுடைய முயற்சிகளை முறையிலேயே கிளியறிந்து தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய உண்மையான வரலாற்றை வலைதளங்களிலே பதிவுவிட்டு ரஹ்மத் போன்ற அந்த நூல்களிலேயே பிரசுரம் செய்து அந்த வரலாறுகளை எடுத்து உழைத்து இன்றைக்கு உண்மையான வரலாறு நிறைவேற்றிருக்கின்றது. இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, ரஹ்மத் மாலையிதழ். இந்த மாலையிதழ் இன்றைய மாதம் மே மாதத்தினுடைய அந்த பத்திரிகை. இந்த பத்திரிகையிலே ஒரு அட்டைப்படம் போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த அட்டைப்படம் தான் தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தாருல் உலமா கட்டடம் மதுரையிலே நிர்ணயித்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 12 கோடி வருமானம் உள்ள அந்த கட்டடம். அந்த கட்டடத்திலே நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நினைவு கூறப்பட வேண்டிய நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய நிர்வாகிகள், அதனுடைய மாநில நிர்வாகிகள் அந்த சபை தோற்றுவிப்பதற்கு காரணமான 3 பெரும் முதுபெரும் உலமாக்களை கல்வெட்டின் பெயரை கல்வெட்டில் பதித்து இன்றைக்கு அந்த கட்டடத்திலே பதித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறு முயற்சி, அந்த முயற்சியின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை இன்றைக்கு அந்த உலமா பெருமக்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நினைவு கூறப்படக்கூடிய அந்த நேரங்களில் சரியான முறையில் நினைவு கூறப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையை தோற்றுவித்த அந்த பெருமக்களுடைய அந்த பெயர்களை கல்வெட்டாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய இஹ்லாஸுடைய குறைபாடு அல்ல, இஹ்லாஸுடைய மேன்மைதான். அவர்கள் சேவை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய அந்த சேவை வரலாறு பின்காலத்தில் வரக்கூடிய அந்த இளைய சமுதாயம், இளைய உலமாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை உலமாக்கள் சரிவர நிறைவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இன்றைய அந்த மாநில ஜமாத் உலமா சபையினரையும் அந்த நிர்வாக பெருமக்களையும் மனதார நாம் பாராட்டுகின்றோம். அதுவும் இந்த பேட்டை மாநகரில் இருந்து பாராட்டுவதனுடைய காரணம், அந்த தோற்றுவித்தவர்களில் ஒருவர் பேட்டை மாநகரிலே இதே கபரஸ்தானிலே அடங்கி இருக்கின்றார்கள், மௌலானா கலீலுர் ரஹ்மான் தோழர். எனவே அந்த